ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ ஃபைனலி நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் பார்த்தாச்சு. மார்வலில் எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய எந்த ஃபிலிம்ஸும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூ ஆர் ஃபேன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ஃபிலிமாக வந்து அமையலை. அதுக்கப்புறம் எல்லா ஃபேன்ஸாலையும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் எதிர்பார்த்துருந்த ஒரு ஃபிலிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின், டெட்பூலோட பார்ட் 3 ஃபிலிம். இது இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மார்வல் வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்களா இந்த படம் மூலமாக. ஓவராலாக அந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். இதோட ஸ்பாய்லர் ரிவ்யூ இன்னைக்கு ஈவினிங் ஆர் நாளைக்கு நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்டே டியூன்டா இருங்க. இதுல எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் வராது. அதனால படம் பார்க்காதவங்க கூட தாராளமா இதை பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துக்கு அப்புறம் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு செத்து போனோம் புதைச்ச இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்த ஒரு நிலைமையில இப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு. இந்த மார்வல் ஜீசஸ் ஃபைனலி வந்து இந்த ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை காப்பாத்திட்டாரு. என்ன ப்ரோ ஆஹா ஓஹோன்னு சொல்ற படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலி ஒரு ஹோல்சம் ஃபீலிங்க. இதை நான் எப்படி ஷேர் பண்றது? எனக்கு வந்து டெட்பூல் பார்ட் 1 ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல, அந்த மாதிரியான ஒரு டோன்ல சேம் வைப் வந்து எனக்கு கொடுக்குது. நிறைய சிரிச்சேன். எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு சூப்பரான ஃபிலிம். முக்கியமா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம், லைக் எப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை, இது மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சு கலாச்சி விட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்கள ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் இந்த மாதிரி அந்த டைலாக்ஸ்லாம் நான் ரொம்ப ரசிச்சேன். முக்கியமா டெட்பூல் அண்ட் வூல்வரினோட காம்பினேஷன், இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பத்தி பார்த்தலாம். இதுலயே மோஸ்ட்லி இந்த படத்தை பத்தி நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த படம் எப்பேற்பட்ட படம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கரெக்டான ஒரு டியூரேஷன் சொல்லலாம். ரொம்ப அதிகமான டியூரேஷன் கொடுக்கல. அதனால ப்ராப்பரா இந்த டியூரேஷனுக்குள்ள நமக்கு இந்த படத்தை டெலிவர் பண்ணிட்டாங்க. அதுக்கான கதை எல்லாமே சூப்பரா அமைச்சிருந்தாங்க. அதனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காம சூப்பர் ஃபாஸ்டா இந்த படம் முடிஞ்சிருச்சு. அதனால நமக்கு நிறைய இடங்கள்ல லேக் ஃபீலிங்லாம் கொடுக்கல. படம் ஆரம்பிச்சுன்னு தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் ஆச்சு. எங்கேயுமே நமக்கு வந்து படம் பார்க்கும்போது போரே அடிக்கல. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். தென் இதுக்கு அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, டெட்பூல் அண்ட் வூல்வரின் இவங்களுக்கான அந்த ஒரு காம்பினேஷன், அந்த ஒரு காம்போ ரியல்லி பயங்கரமான காம்பினேஷன். விழுந்து சிரிக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன், ரியாக்ஷன்ஸ், காம்பினேஷன், சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேசியஸ்ட் திங் ஐ எவர் சீன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா வூல்வரின் அண்ட் டெட்பூல் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. முக்கியமா ஓப்பனிங் சீனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க லோகன் படம் பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெஞ்சு வலிக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ணல, பட் போய் தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து இருக்கிறதுலே கிரேசியஸ்டின் உச்ச கட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங். விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல நீங்க எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. சூப்பரான விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கல. இன்ட்ரோ சாங் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல ஒரு டெட்பூல் ஒன்று ஆடும். அதுதான் வந்து பாக்குறதுக்கு ஏதோ கார்ட்டூன் மாதிரி லைட்டா தெரிஞ்சது. மற்றபடி ஓவராலா படத்துல எங்கேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் அவ்வளோவா அடி வாங்கல. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், முந்தைய படங்களோட லிங்க், கேரக்டர் இன்வால்வ் ஆகிறது, பல எம்சிஓ அந்த ஒரு டைம் லைன்ஸ்குள்ள பூந்து விளையாடுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸ்லாம் வந்து நல்லா நடந்திருக்கு. நமக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல், நமக்கு ஒன்றுமே புரியாமல் நம்ம இல்லை. நீங்கள் வந்து முந்தைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியாது. பட் நீங்கள் ப்ராப்பராக எம்சியூ டைம் லைன் படி வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் இது ரெண்டையுமே பேரலா கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா அந்த ஒரு டைம் லைன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பர் டாப் நாச். முக்கியமா ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேட்டிலா இருக்கட்டும், தென் அந்த படத்தோட ஸ்டார்டிங் பேட்டில் டிவிஏக்கும் நம்ம டெட்பூலுக்கும் நடக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸிகியூஷன். இது மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. முக்கியமா அந்த காருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது வந்து உண்மையிலே தாறுமாறு. இது மாதிரி ஆக்ஷனோட கோரியோகிராஃபியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர். அதுலயும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு ஓவராலா அந்த படம் வந்து செமையான ஒரு படமா வந்திருக்கு. ஸோ இதுல அப்ப நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கொஞ்சம் இருக்கு. அதுவும் என்னன்றதா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கேமியோ இருக்கு. பட் கேமியோ ஏன் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணி விட்டுட்டாங்க. வராங்க நம்ம எல்லாருமே பார்த்ததுதான். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. நம்ம எதிர்பார்த்தது வராங்க, எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ்
கேரக்டர்ஸும் வராங்க, பல சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எல்லாருமே கேமியோன்னு இந்த படத்துல நீங்க எல்லாரையும் பார்க்கலாம். பட் ஏன் 10 பேரா கொண்டு வந்தாலும் ப்ராப்பரா அவங்களுக்கு இந்த கதையில என்ன நடக்கணுமோ அதன்படி கொண்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பட்ஜெட் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஒரு சிலரை திணிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸை மட்டும் புல் பண்ணியிருக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் வைஸும் நல்லா ரீச் ஆகணுன்றதுக்காக நிறைய ப்ரொமோஷனல் ஒர்க்ஸும் இந்த மாதிரியான கேமியோ வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் இது மாதிரியான ஒரு சில படங்களை பண்ணாங்க, அது அப்படியே இதுலேயும் லைட்டாக ரிப்பீட் ஆயிருக்கு. பட் இதை தாண்டி ஓகே தான், மற்றபடி இதில் குறை சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் ரொம்பவும் ஃபன்னியாக போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபன்னியஸ்டான விஷயங்கள் இருக்கலாம், எமோஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நமக்கு அது வந்து ஒட்டலை. பட் ஓவராலாக டெட்பூல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சம் தானே, அதனால் இதெல்லாம் கண்டுக்க வேணாம். ஓவராலாக இந்த படம் வந்து பெஸ்ட் அண்ட் ஒர்த் டு வாட்சர் ஃபிலிம் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், 3Dயில் பார்க்கலாம், இல்லை 2Dலையும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக தமிழ் டப்பிங் நான் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ் டப்பிங் பார்த்தவங்க யாராவது இருந்துச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒர்த்தா என்ன அப்படின்றத. தமிழ் டப்பிங் ஒர்த்துனா கண்டிப்பாக நீங்கள் அதில் கூட வந்து போய் பார்க்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். தென் இது வந்து சின்ன பசங்க பார்க்கறதுக்கு கிடையாது, எல்லாருமே வந்து மறக்காம ஐடி கார்டை எடுத்துகிட்டு போயிருங்க. 18+ மட்டும்தான் விடுவாங்க, அதனால இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், ஆனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மார்வல்லேருந்து ஹோல்சமான ஒரு ஃபிலிம், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம்னு கூட நான் சொல்வேன். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்பாய்லர் ரிவ்யூவும் போடுவோம். அதில் நம்ம நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவோம், இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்டெப்த்தாக பேசுவோம். அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.